33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அவ்வளோதான் வார்த்தை. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு 24வது நாளில் இந்த சரியான ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன வார்த்தை? அவர் சொல்ல ஆகும், அவ்வளோதான். அவர் கட்டளையிட்டா நிற்கும், அவ்வளோதான். அப்போது ஆண்டவர்கிட்ட நான், ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, இப்போ என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, என் கவலையெல்லாம் தீர்ந்து போச்சு, எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்துடும். எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, என் கண்ணீர் நின்றுடும். பிரைஸ்லாம். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அதுதான் 100க்கு அதிபதி சொல்லுவான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, என் வீடும் தகுதியும் அல்ல, நான் பாத்திரனும் அல்ல, என் வீடும் தகுதி அல்ல. நான் வர சொன்ன 1000 பேர் வருவாங்க, நான் போக சொன்ன 1000 பேர் போவாங்க, ஏகப்பட்ட வேலையாட்கள் எனக்கு இருக்கிறாங்க. ஆகிலும் நீர் கால் வைக்குவதற்கும் நீர் வருவதற்கும் நானும் என் வீடும் தகுதி இல்லை. அப்போ என்ன பண்ணும்? இயேசு கேட்குற, ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் போதும். அந்த வார்த்தையில் அவ்வளோ மகிமை இருக்குது, அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு 100க்கு அதிபதி கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா ஆதியில் தேவன் வார்த்தையினாலே படைத்தார், வார்த்தையினாலே சிருஷ்டித்தார், வார்த்தையினாலே உண்டாக்கினார். அதனால்தான் ஒரு வார்த்தை சொல்லும். அதனால நம்ம ஒரு பக்தன் பாடினார், நெல்சன் ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வார்த்தையெல்லாம் செழிப்பாகுமே, செழிப்பாகும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நம்ம வாழ்க்கை வேற லெவலில் மாறிடும். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு வார்த்தை? அவர் கட்டளையிட்டா அவர்தான். நமக்கு எதிர்க வருகிற அலைகள் போல பிரச்சனை அப்படி எழும்பி வரும்போது நில்லு அப்படின்னா என்ன ஆகும்? நின்றுடும், அவ்வளோதான். சீசல் படகுல பிரயாணம் பண்ணும்போது அந்த பிரயாணத்தில் காற்று பயங்கரமாக அடிக்கும், கடல் கொந்தளிக்கும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், சீசர்கள் பயப்படுவாங்க, அது மேற்கொள்ளுது, படகு உடையுது, நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சீசல் பயந்து ஐயரே இயேசுவேன்னு கத்துவாங்க. அப்போ ஆண்டவர் எழுந்து காற்றை என்ன பண்ணுறாரு? அதற்றார், நில், அவ்வளோதான். காற்றையும் கடலையும் என்ன பண்ணார்? நில், அவ்வளோதான். அப்படி நின்று போச்சு, அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனையை ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த எல்லை விட்டு நம்மக்கிட்ட வரவே வராது, அதை தாண்டி வராது. கடலுக்கு அதனால்தான் யோபுவில் பார்த்தும்போது இம்மட்டும் வா, இது மிஞ்சு வராது, அப்படியே நில்லன்றார் அலைகளை. அதனால தான் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், அந்த அலைகள் ஒரு வாட்டி அப்படி தூக்கி பிறந்துச்சுன்னா என்ன ஆகும்? மியான்மரில், தாய்லாந்தில், பேங்காங்கில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம். ஒரு ஆட்டம் காட்டி இன்றைக்கி ஒரு 10,000 பேர் மேலே மறித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க இன்னும் கூட. ஸோ கர்த்தர் நம்மை வேலி எடுத்து நம்மை பாதுகாத்திருக்கிறன்னா அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் எதையும் வேறு லெவலில் ஆகிடும். என் கவலை பிரச்சனை எல்லாத்துக்கும் முடிஞ்சு போச்சு. நீங்கள் கட்டளையிடுங்க, என் சத்துருவும் என்கிட்ட வர முடியாது, எந்த ஆபத்தும் என்கிட்ட வர முடியாது. ஒரு வார்த்தை கட்டளை கொடுத்துருங்க போதும். கண்களை மூடி நம்ம எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாமா?